சம்பவத்தை நீ பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கடந்த 8ஆம் தேதி வாக்கில் கடைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு 50,000 ரூபா நகையை மதிப்பிலான ஒரு நகையை கொடுத்து நகையை கொடுங்க பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடகு கடை நகையை கொடுத்து 50,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல குழுங்க பேசியிருக்காங்க. காந்த கண்ணுடையெல்லாம் இருந்திருக்கிறாங்க. தலைவர் செக்கப்லாம் சரியாக பண்ணாமல் நகையை வாங்கி போட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு இருக்கா. அப்படி அடுத்தது ஒரு 17ஆம் தேதி வாக்கில் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஒரு மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடவு வைக்கணும். அது என்ன முடிவு பண்ணிட்டு பாயிலரை தூக்கிட்டு அவன் ஓடுறானா அவன் நமக்கு அடிமைன்னு அடிமைசி புதற உள்ளே மாட்டிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. அவர் உடனே சந்தேகம் அடைஞ்சிட்டு உரசி பார்த்துருக்காரு. மோதிரம் டுபாக்கூர். இப்போ ஈவினிங் போல் மறுபடியும் ஒரு கட்டையை கொண்டு அடித்தப்ப மறுபடியும் எழுப்பியிருக்காங்க. எழுப்பல் செத்து போச்சு. யாருன்னு தெரியலன்னு ஒன்று. அப்புறம் என்ன டைப் பண்ணி விசாரிச்சா அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பேரு சுதா, பாலியல் தொழிலாளி. அவங்க பாலியல் தொழிலாளிங்கிறவங்க வந்து 2வது அப்ரோச்லேயே இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? அப்போ வேறு ஏதாவது அது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இல்லைங்க நாங்கள் பழகணும் வச்சு எடுத்தோம், அந்த வகையில் தான் பணம் கொடுத்தாரு எனக்கு, இப்போ இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க பணத்தை கேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு பயத்தை இப்படி பண்ணிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸே எது கூப்பிட்றீங்க? இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழேந்தன் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நகையை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்த அவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது, நகை கொடுத்தவங்க எப்படி செத்தாங்கன்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. இது என்ன சம்பவம், என்ன நடந்திருக்குங்க சார்? இல்லை, கோவை மாவட்டம் ரத்தினபுரி ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து ரத்தினபுரி பகுதியை சேர்ந்தவர். அங்கே ஒரு சின்னமேடு அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு நகை அடகு கடை கம் ஸ்வீட் ஸ்டால் வச்சு நடத்துறாரு. ஒரு சின்ன கடை தான், பார்த்தீங்களா போர்டெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ சம்பவத்தை நீ பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கடந்த 8ஆம் தேதி வாக்கில் கடைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு 50,000 ரூபா நகையை மதிப்பிலான ஒரு நகையை கொடுத்து நகையை கொடுங்க பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடகு கடை நகையை கொடுத்து 50,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல குழுங்க பேசியிருக்காங்க. காந்த கண்ணுடையெல்லாம் இருந்திருக்கிறாங்க. தலைவர் செக்கப்லாம் சரியாக பண்ணாமல் நகையை வாங்கி போட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு இருக்கா. அப்படி அடுத்தது ஒரு தேதியில் அதுலேருந்து ஒரு 12ஆம் தேதி வாக்கில் வச்சுக்காங்க. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு நகையை கொண்டு வந்துட்டு ஒரு 1,50,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் நிற்க பேசி அவங்க வந்து தன்னை திருவண்ணாமலை பகுதியை சார்ந்தவர் என்றும் தன்னோட பேர் வந்து சுமதி என்றும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்றது தானே. ஆக்சுவலாக ஆதார் கார்டை வாங்கி பார்த்து தான் நகை அடவு வாங்கணும். ஆதார் கார்டை வாங்கி இங்கே அதை ஃபாலோ பண்ணலை. எங்கே பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுற அளவுக்கு விடுறது கிடையாதுல்ல. நீங்கள் தான் வேற ஃபாலோ பண்ணுறீங்கல்ல. சரின்னு வாங்கி வச்சுட்டாரு. சரி. அடுத்தது ஒரு 17ஆம் தேதி வாக்கில் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஒரு மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடவு வைக்கணும். அது என்ன முடிவு பண்ணிட்டு பாயிலரை தூக்கிட்டு அவன் ஓடுறானா அவன் நமக்கு அடிமைன்னு அடிமைசி புதற உள்ளே மாட்டிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. அவர் உடனே சந்தேகம் அடைஞ்சிட்டு உரசி பார்த்துருக்காரு. மோதிரம் டுபாக்கூர். அப்புறமா சரி இருமா பணம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இனிக்க பேசிக்கிட்டு இனிப்பு கடையில் நடத்துறாரு. இனிக்க பேசிக்கிட்டே இருந்துட்டு மற்ற நகையை நைஸாக உரைச்சிருக்காரு. எல்லாமே டுபாக்கூர். அப்புறம் அவரோட நண்பர்களுக்கு ஃபோன் அடிக்கிறார். வந்தோடனே டக்குன்னு கடையின் பின்பக்கம் கொண்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் டைட் பண்ணி விசாரிக்க போனால் அது பேர் சுமதி இல்லை, திருவண்ணாமலை, இப்படி இல்லை மாறி விட வர ஆரம்பிக்குது. மத்தியானத்துலேருந்து கொஞ்சம் அதை ரக்கடாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. யாரும் அந்த லேடியை, அந்த 45 வயசு மதிக்கத்தக்க லேடியை ரொம்ப ரக்கடாக டீல் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருக்காங்க மதியமே. அப்புறம் ஈவினிங் போல் மறுபடியும் ஒரு கட்டையை கொண்டு அடித்தப்ப மறுபடியும் எழுப்பியிருக்காங்க. எழும்பல் செத்து போச்சு. நேராக அவர் ராஜாராம் என்ன செய்கிறாரு, சரவணம்பட்டி காவல் அந்த லிமிட்டு அந்த கோவை மாவட்டம் நண்டு போன்னு பாரு. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ இஷ்யூ வந்து சரவணம்பட்டி லிமிட்டு படாத பாடு தான் படுது. நேராக சரவணம்பட்டி போய் இந்த மாதிரி கடைக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் உடற்கூறாய்வு இவர் அப்ரூவ் ஆகிட்டார். வேற என்ன செய்யறது, எங்கே தப்பிக்கிறது? மேலும் கிரைம் தான் ஆகும். சார்ச்சும் அடிச்சா சுத்துட்டாங்க அப்படின்னு இருக்காரு. மர்டர் கேஸ் தான். அப்புறம் நேராக அங்கே உடற்கூறாய்வுக்காண்டி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு இவங்க நண்பர்கள்லாம் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது பாடி யாருன்னு தெரியலன்னு ஒன்று. அப்புறம் என்ன டைட் பண்ணி விசாரிச்சா அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பேரு சுதா, பாலியல் தொழிலாளி. அவங்க சேலத்தில் வந்து பழக்கடையெல்லாம் வச்சு நடத்திருக்காங்க ஒரு காலத்தில். கணவரை பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போகிறது, இங்கே போகிறது அங்கே போகிறது, அப்படியே அங்கங்கே அந்த பாலியல் தொழிலாளிகள் லிங்க் இருக்கும். அந்த பழைய நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கங்கே அப்படியே ஒரு பேர்ட்ஸ் மாதிரி வேடந்தாங்கல் பறவையா நீங்கள் குத்தால அருவியாம்பரில் நாட்டாமபுரத்தில்
அந்த மாதிரி அங்கங்க அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்குல்ல, அதுலதான் இதுல சிங்க் ஆயிருக்கு. இதுல என்ன விசாரணைன்னு ஆழமா படுத்தணும். ஏன்னா நகை அடகு கடை வச்சிருக்கவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. தம்பி நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உங்க நகையை பார்த்தாலே சொல்றது கோல்டா கவரிங்க. வேற இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்ததா, வேற எதுவும் பிரச்சனை இருந்ததாங்கிறது போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரும். அடகு கடவுறவங்க விளையாட்டானவங்க கிடையாது. அப்ப அது பிசினஸே அதுதானே. உன்னை வர்ற உன்னை பார்த்தாலே தெரியும், திட்டு நகையை கொண்டு வரியா, நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால இப்போ விசாரணை தேவையில்லாம ஒரு கொலைகேசம் வாங்கியிருக்காது. அப்பயே உட்கார வச்சுட்டு 100 கூப்பிட்டா போலீஸ் வந்திருக்க போகுது. அதான் சார், இப்போ இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, டவுட் வந்திருக்கு, ஓகே. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் தானே போகணும், அங்க போகாம இவங்களே சட்டத்தை கையில எடுத்ததுனால இப்ப யாருக்கு பாதிப்பு? எனக்கு என்ன இதுல சந்தேகமே உருவாகுது. என்ன சந்தேகம்? போலீஸுக்கு போனா போலீஸ் சைடுல அந்த அம்மா வேற ஏதாச்சும் கதையை சொன்னிச்சுன்னு வச்சுக்க, வாய்ப்பு இருக்கா? இது என்னோட சொந்த கருத்து. இருக்கலாம்ல, சொந்த கருத்து, சரி, பொது கருத்து இல்லை. எனக்குன்னு ஒரு கிரைம் யோசிக்கணும்ல. அப்புறம் நான் மட்டும் எனக்கு கிரைம் பேசுறது, எனக்குன்னு ஒரு ஐடியா யோசிக்கணும்ல, அது சொந்த கருத்து. வேற எதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த பொம்பளை ஏதாவது உளறி வச்சுக்கிறேன் என்ன பாலியல் தொழிலாளிங்கிறவங்க வந்து 2வது அப்ரோச்லேயே இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, ஓகே தானே? அப்ப வேற ஏதாவது அது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இல்லைங்க நாங்கள் பழகணும் வச்சு எடுத்தோம், அந்த வகையில தான் பணம் கொடுத்தாரு எனக்கு, இப்ப இப்படி டார்ச்சர் பண்றாங்க பணத்தை கேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு பயத்தை இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். அப்ப ஃப்ரெண்ட்ஸே எது கூப்பிடுறீங்க? என் நகை வச்சிருக்காங்க, பொதுவாக டவுட் இருந்தா உட்கார வச்சுட்டு போலீஸ் தான் வர சொல்லுவாங்க. ஆனா இவர் அவங்க ஃப்ரெண்டு மகேந்திரன் போன் வேற வச்சிருக்காரு, மகேந்திரன் வந்து அவங்க ரெகுலரா டீல் பண்ணிருக்காங்கல்ல, கடைக்கு பின்னாடி கொண்டு வச்சு கடையிலே உட்கார வச்சு விசாரிச்சு இந்த போலீஸ் வரப்போகுதுன்னு சொல்லலையே இவங்க. கடைசி வரை இவங்களா ஏதோ பண்ணணுங்கிறத முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதுவும் சந்தேகத்துக்கு உட்பட வேண்டிய விஷயம் தான் தம்பி. எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவன் சொன்னானே எவன் பார்த்தானே எந்த சிசிடிவி பார்த்தானே நம்ம மெய்ஞானத்துக்கு தோணணும். அது வரைக்கும் நம்ம நம்ப முடியாது இல்ல. இனிப்பு கடை நகை கடை வச்சிருந்தவர் எப்படி இந்த சுச்சுவேஷன் உருவானுச்சு? எப்படி போலீஸுக்கு போகாம நீங்க வந்து இனிப்பு கடை நகை கடை ஒரு ஆவரேஜான தொழில் உள்ளவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த கை வைக்கிறது தேவையில்லாத நீங்க சேட்டுக்கிட்டே போய் இடம் உடம்பா கவரிங் வச்சா கூட உங்களை அடிச்சிடல மாட்டாங்க, உட்கார வச்சு போலீஸ் வர வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்ப அதை செய்யாம இவங்க செய்ய தொட்டு தான் ஒண்ணு இவங்களா செஞ்சாங்கன்னா இது ரொம்ப தப்பான விஷயம், தவறான புரிதல். எதுவாக இருந்தாலும் போலீஸுக்கு 100 கூப்பிட்டா போலீஸ் வருங்க. எவரி 3 மினிட்ஸ்ல உங்களுக்கு கால் வந்துடும். 8 நிமிஷத்துல போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ அடிச்சு ட்ரை பண்ணி பாரு, விளையாட்டுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க, ஒரு ப்ராப்ளம் இருந்தா பண்ணி பாருங்க. சரி, என்னோட பொதுவான ஒரு கேள்வி சார், இப்ப இந்த இடத்துல கூட அவர் அடகு கடை வச்சிருக்காரு, சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒரு நகை ஒருத்தவங்க கொடுக்க வராங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். முக்கியமா எந்த அடகு கடையா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரசீது ஒண்ணு கொடுக்கணும். அந்த ரசீதெல்லாம் போட்டோம், நாங்க செக் பண்ணி பார்த்தோம், இது இவ்வளவு கிராம் இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா நிறைய அடகு கடை வச்சிருக்கிறவங்க, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது சில பேர் அப்படின்லாம் சொல்றாங்க சார். அதெல்லாம் சும்மா நகை கடை வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, ரசீது கொடுப்பாங்க. நகை வந்து ஒரு 95,000 மதிப்புனா 1,10,000 மதிப்பு, 95,000 உங்களுக்கு பணம் கொடுத்தோம்னு எழுதிடுவாங்க, வட்டி எழுதுவாங்க. பின்பக்கம் ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு நீங்க வட்டி திருப்பணும், வட்டி திருப்பலாம், நகை ஆக்ஷன்ல விடுவோம், எல்லாமே அதுல இருக்கும். ரசீதெல்லாம் கொடுக்க முடியாது, நகையை வாங்கி வைக்க முடியும், அண்ணன் கொண்டா வாங்கி வைக்க முடியுமான்னு? அதெல்லாம் ஒரு காலத்துல தவளைப்பானை எல்லாம் அடவு வச்ச காலம். தவளைப்பானை இருக்குல்ல, தவளைப்பானை பார்த்துருக்கீங்களா? ஆமா, பித்தளை இதுல தவளைப்பானை இருக்கும், அதெல்லாம் கொண்டு அடவு வைப்பாங்க. அதுக்கு வேணா ரசீது இல்லாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் ரசீது இல்லாம எல்லாம் மார்ட்கேஜ் கிடையாது, இது பிசினஸ் ஆயிட்டு. இப்ப தம்பி மணப்புறம் முத்தூட்டு எல்லாமே எவ்வளவு கார்பரேட் லெவலில் போயிட்டு தம்பி அடகு கடை பிசினஸ் எல்லாம். நீ மணப்புறம் முத்தூட்டில் வாங்கிட்டு வட்டி கட்டலாம் சிபில் பாதிச்சிடும், சிபில் பாதிச்சிடும். அதே மாதிரி ஒரு சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா மணப்புறம் முத்தூட்டில் வச்சுட்டு ஒழுங்கா மாசம் மாசம் வட்டி கட்டி ஒரு 10 மாசம் கட்டினீங்கன்னா சிபில் ஏறிடும். ஓகே சார், பெரிய பெரிய அடகு கடை ஓகேங்க, சின்ன சின்ன அடகு கடைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனாலன்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அடகு கடை அதுல ரிஸ்க் ஃபேக்ட் சொல்லு அதிகம். உன்கிட்ட திருடு போயிடும், உன்கிட்ட வேலை பார்க்குற பையன் திருடுவான், அது எல்லாம் போக மொத்தமா போலீஸ்ல ரெக்கவரி கொடுத்துருவாங்க. போலீஸ் கிரைம் பிடிக்கிறாங்களா தம்பி அக்யூஸ்ட, ரெக்கவரி எடுக்கணும் உங்கள்கிட்ட இருந்து. ரெக்கவரினா பொருள் மீட்டல். அவன் எங்கேயோ வித்து செலவு பண்ணிட்டு போயிருப்பான். என்னடா அது 2 நாளா அவன் சோறு வாங்கி போட்டு கம்னாட்டே யாரும் எங்கே அளவு வச்சு எங்கடா மறந்து போச்சார், கஞ்சா போதில் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியலம்பா அக்யூஸ்ட். செயின் லாங் செயின் போடுவாங்க தம்பி, காலில் போட்டு லாங் செயின் போட்டிருக்கும். அந்த ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளேயே வரலாம். போயிருக்கீங்களா கஸ்டடியெல்லாம்? இல்லைங்களா சார். லாங் செயின் போட்டிருக்கும் தம்பி, அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயே. அங்க போயிட்டு அப்படியே அங்கேயே முத்திர பண்ணுவான். எப்பயும் ஒரு பாரா உட்காந்துருப்பாங்க, ஜட்டியோட தான் உட்கார வச்சிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஜட்டியோட உட்கார வைக்கிறது? எஸ் சார். விழுந்து ரோட்ல ஓடிட்டுனா பேண்ட் சட்டி இருந்தா ஓடிடுவேன், மக்களோட முகல கலந்துரும். ஜட்டியோட விழுந்து ஓடனா ஈஸியா மடக்கி பிடிச்சிடலாம், ஓட மாட்டில நீ. ஆனா எல்லா குற்றவாளியும் அப்படி உட்கார வைக்கிறாங்களா? மேக்சிமம் உட்கார வச்சிருவாங்க. அதாவது எந்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறது, நீங்க குற்றத்தை பிரிக்க தெரிய மாட்டேங்க. மர்டர் கேஸ்ல வர்றவங்களாம் நேரம் ஸ்டேஷன் வந்து நாங்கள் தான் கொலை பண்ணோம், எனக்கு எழுது போகணும், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டு உட்காந்துருவாங்க பட்டுன்னு. எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்காது. கிரைம் அக்யூஸ் தான் பிடிக்க முடியாது.
இப்போ பறந்து போய் அணில் குஞ்சு மாதிரி விட்டவே பிடிக்க முடியாது. இப்ப வெயில்ல வந்தாங்கன்னா ஜெயில் வாசல்லே தூக்க பார்ப்பாங்க. எஸ்கேப்னா அவ்வளவு. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு மாட்டுவாங்க. அப்பதான் மொத்த ரெக்கவரி எடுப்பாங்க. கடைசியா என்ன செய்வாங்க, டேய் என்னடா எங்கடா வச்ச, சரி சார் இப்படி கொண்டு அக்யூஸ் எல்லாம் பார்த்துருக்க தம்பி, கண்ணெதிர பார்த்துருக்க சார், முறைக்கிற அடிக்கிறவெல்லாம் வேண்டாம், அப்படியே போக்குல ஏட்டைய விட்டு ஒரு பீரோ ஒரு சோறு வாங்கிட்டு சொல்லு, நான் ரெக்கவரி தர்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாடி தாங்க அதுப்பா, இப்படியே சொல்லுவான். அவ்வளவு யதார்த்தமா பேசுவாங்க தம்பி அவங்க. ஏன்னா அவங்க பார்த்து லீனா இருப்பேன், அடிச்சாலும் சுத்துறாங்க, லாக்அப் டெத் ஆயிடும், அடிக்கவும் மாட்டாங்க. சரி வாடா காட்டுறாருன்னப்ப இந்த கடை தான் அந்த கடை தான் கையை காமிச்சிருவான். சேட்டு அவோஜி யாரு யாரு யாரும்பாங்க. அவங்க சங்கத்துல இருந்தா வருவாங்க. இவன் உன்கிட்ட தான் கொடுத்தாங்கடா, நீ இப்ப என்ன சொல்ற, நீ தான் ரிசீவர், திட்டு கேஸ் உன் மேலதான் போடுவேன், திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க, பட் இவங்கிட்ட பண்ணாங்களான்னு தெரியாது, திட்டு கேஸ் உன் மேல போடுவோன்னு. ஏன்டா தொலைஞ்சு போகுது 5 பூனே போப்பாடா போகுது தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல மல்ல கட்ட முடியாது. அதோட தான் நாக்கடை வச்சிருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷன் ரேம்போ அவங்கள்ட்ட கரெக்டா இருக்கும். நம்மள்ட்ட ரேம்போ ரெக்கவரி கொடுத்துட்டு போயிட போறான்னு. நீ மொத்தமா வட்டி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருப்ப, ஒரு 50 பவுன் ரெக்கவரி கொடுத்தா இன்னும் ஒரு இயர்ஸ்ல நீ காலி தான் உன் கடை. அது அவ்வளவு ரிஸ்க் இருக்காது இல்ல. நீ அந்த பணத்தை முறையா இன்வெஸ்ட் பண்ணணும், நீ கொண்டு அதை பேங்க்ல வச்சு ஓடி வாங்கிட்டு வரணும். உன் நகையெல்லாம் இருக்குல்ல, பேங்க்ல வந்து லாக்கர் வச்சு அது ஓடி ஒழுங்கா வாங்கிட்டு வரணும். நகை அடை வைக்கிறது அருமையான தொழில், நான் நிறைய இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்ல தொழில் அது, சேஃப்டியா இருக்கலாம். ஆனா ரிஸ்க்கும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எதுல இல்ல, சாப்பிட தான் ஃபுட் பாய்சனே செத்து போயிடுறான். ரிஸ்க் எதுல இல்ல. இது என்னென்ன ரிஸ்க் இருக்குங்க சார்? அது இப்ப சொன்ன இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது, நீ அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஒழுங்கா பிசினஸ் பண்ணணும். நீ வாட்டுக்கு அடிச்சு பார்லையும் பப்புலையும் அள்ளி காசை விட்டா ஊரா விட்டு காசு அள்ளி விட்டின்னு வச்சுக்க மாட்டிப்ப. அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லா தொழிலையும் சிக்கனமா கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் ராஜாராம். நம்ம பிசினஸ் பண்றது ரவுடித்தனம் அல்ல. கஸ்டடி எல்லாம் நம்ம யார் எடுக்கிறது, போலீஸ்ல கொடுத்தா எடுக்க போறாங்க, நகையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எந்த இது இல்லாம. ஆனா வேற ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு, அது என்னங்கிறது காவல்துறை விசாரணை வரட்டும், பேசுவோம். நன்றி நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.